ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி ஃப்ரேசஸை நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்காக ஆப்கே லியே, ஆப்கே லியே. எனக்காக மேரே லியே, மேரே லியே. உங்களுக்கு பிறகு ஆப்கே பாத், ஆப்கே உங்களுக்கு பாத் அப்படின்னா பிறகு. உங்களுக்கு பிறகு தான் நான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போ ஆப்கே பாத். முதலில் நீங்கள் பெஹலே ஆப், பெஹலே அப்படின்னா முதலில், ஆப் நீங்கள், பெஹலே ஆப் முதலில் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெஹலே ஆப். நீங்கள் மட்டும் சிர்ஃப் ஆப், சிர்ஃப் அப்படின்னா மட்டும், சிர்ஃப் ஆப் நீங்கள் மட்டும். உங்கள் விருப்பப்படி ஆப்கி மர்ஜி, ஆப்கி உங்கள், மர்ஜி அப்படின்னா விருப்பம், ஆப்கி மர்ஜி. உங்களால் ஆப்கி வஜசே, ஆப்கி வஜசே உங்களால் தான் இது ஆச்சு, நீங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுக்கு ஆப்கி வஜசே. உங்கள் நன்மைக்காக ஆப்கி பலாயி கேலியே, ஆப்கி பலாயி கேலியே, ஆப்கி உங்கள், பலாயி கேலியே அப்படின்னா நன்மைக்காக. ஹிந்தியில் 2 வார்த்தைகளை கனெக்ட் பண்ணுறதுக்காக கா, கி, கே இந்த மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்போ கா யூஸ் பண்ணணும், எப்போ கி யூஸ் பண்ணணும், எப்போ கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது அதுக்கப்புறம் வர வார்த்தைகளை பொறுத்து மாறுபடும். இப்போ பிறகு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் கே பாத் அப்படின்னு தான் வரும். விருப்பம் அப்படின்னு சொல்கிறப்போ கீ மர்ஜி, ஓகே, அங்கே கே வராது, கீ தான் வரும். ஸோ இது கிராமர் ரூல்ஸு, இதை நம்ம அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்.